கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 10வது அதிகாரம். நீதிமொழி 10வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். 7வது வசனம், நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பெயரோ அழிந்து போகும். அன்பானவர்களே, ஆண்டுடைய ஆசீர்வாதம் யாரில் நிலைத்திருக்கும் என்பதை ஞானி எழுதுகிறார். நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும், நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும். இந்த 10வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை எழுதுகிறார். 22வது வசனத்தில், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லுகிறார். யார் இந்த நீதிமான் அப்படிங்கிறது 2 பகுதியை அதில் நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று, சுறுசுறுப்புள்ளவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 4வது வசனத்தில், சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். ஆண்டு தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறார். அவங்க சுறுசுறுப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். சுறுசுறுப்போடு இருக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சோம்பர் கையால் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். 5வது வசனத்தில், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன். யார் சோம்பேறி அப்படின்னு கேட்டோன்னா அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன் என்று சொல்லுகிறார். சோம்பேறி தூக்கத்தை விரும்புகிறார், சோம்பேறி வேலை செய்ய விரும்புகிறதில்லை. ஆனால் சுறுசுறுப்புள்ளவன் வேலை செய்கிறது மாத்திரமல்ல, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவன் தனக்கானதை சேமித்து வைக்கிறதற்கும் அவன் எப்பவுமே கவனமாக இருக்கிறான். அதனால்தான் அவனுடைய மேலே ஆசீர்வாதங்கள் தங்குகிறது என்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சுறுசுறுப்பு மேலே இருக்கிறது. 2வது ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்ல நான் விரும்புகிறேன். 2வது காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமானுடைய நாவு. 11வது வசனத்தில் சொல்கிறார், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அப்போது அவர் நாவை குறித்து அதில் பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த நாவை காத்து கொள்ளுதல், நாவை கவனமாக கையாளுதல், அளவோடு பேசுதல், பிரியமானதை பேசுதல், அப்படிலாம் அவர் சொல்லிக்கிட்டே வரார். அதாவது நாவை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு நீதிமான் எப்போவுமே தன் நாவை கவனமாக கையாளுகிறார். அதனால் இந்த நாவை காத்துக்கொள்வோம். ஏன்னா நாவின் அதிகாரத்தில் தான் ஜீவன் இருக்கிறது, நாவின் அதிகாரத்தில் தான் மரணம் இருக்கிறது. இந்த நாவினால தான் கர்த்தர் மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாவு ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது, இந்த நாவு ஆசீர்வாதத்துக்காக தன் நாவை பயன்படுத்தும் போது அந்த நாவினால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாவில் இருந்து ஒரு மதுரமான வாக்குகள், திவ்ய வாக்குகள் பெறப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் இந்த நாட்களில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருப்போம், அதை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருப்போம். அந்த ஆசீர்வாதம் நீதிமான்கள் மேலே தங்கும். 1வது காரியம் சொன்னார், சுறுசுறுப்புள்ளவன். 2வது காரியம் சொல்ல, நாவை காத்துக்கொள்கிறவன். தன் நாவை காத்துக்கொள்கிற, ஜீவனை காத்துக்கொள்கிற மாத்திரமல்ல, அதனால் ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆவியானுடைய ஒத்தாசையோடு நம்ம சுறுசுறுப்பாய் செயல்படவும், ஆவியானுடைய ஒத்தாசையோடு நம்ம அவருக்கு பிரியமானதை பேச நம்ம அறியவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.